கடகராசி அன்பர்களே, கடகராசி கடக லக்னம் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது? ஆவணி மாதத்தில் உங்கள் ராசியில் குரு பகவான் உச்சமாக உட்கார்ந்துருக்கார். அதாவது உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன், அதாவது கடகராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தான். அந்த குரு பகவான் உங்கள் லக்னம் ராசியில் உட்கார்ந்து உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். கூட புதன் இருக்கார். புத்திசாலித்தனமிக்க புதன் பகவான் லக்னம் ராசியில் இருக்கிறது திக்பலத்தை வரும், வலிமை கொடுக்கும். அப்போ நல்ல அறிவார்ந்த சிந்தனை மதிநுட்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். குரு உட்கார்ந்திருக்கார். கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர். அப்போ கடவுளினுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் உண்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு. பெரிய மனிதர்களை குறிக்கக்கூடிய தனத்தை குறிக்கக்கூடிய கிரகம் உச்சமாக லக்னம் ராசியில் இருக்கிறதுனால இந்த தனத்தை அடையக்கூடிய பெரிய மனிதர்களின் தொடர்பு கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கண்டிப்பாக உருவாக்கும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு. ரெண்டாம் அதிபதி, குடும்பாதிபதி, தனாதிபதி, வாக்காதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ ரெண்டுக்குரியவன் வலிமை, குடும்பம் வலிமையாக இருக்குது, வாக்கு வலிமையாக இருக்குது. சூரியனை போல இருக்கக்கூடிய சூரியன் எப்படி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறதோ, சூரியன்ங்கிறது தன்னம்பிக்கைக்குரிய கிரகம். தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய, வெற்றி அடையக்கூடிய, அரசாங்க ஆதரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. கேது இருக்குது, சில தடைகள், சில ஞானத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ என்ன, சில விஷயங்களில் இந்த கடகராசி என்பவர்கள் குடும்பத்தில் கேது அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அங்கே சூரியனும் கேது சேர்ந்துருக்கு. அப்போ சூரியன் கேது சேரும்போது அங்கே ஒரு தொந்தரவு இருக்குது. சூரியன் வலிமையாக இருக்குது, அப்போ ஒரு தொந்தரவு இருக்குது. நீங்கள் அதிகாரத்தில் இருப்பீங்க, அங்கே அதிகாரத்தில் ஒரு தொந்தரவும் இருக்குது அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் இந்த மாதத்தினுடைய இறுதியில், அதாவது 21ஆம் தேதி ஆவணி மாதம் 21/7/9 அங்கே உச்சபலம் அடைகிறார், வலிமை பெறுறார். முயற்சி ஸ்தானாதிபதி வலிமை பெறுகிறது. அப்போ முயற்சியால், தன்னம்பிக்கையால் தான் மனசில் நினச்சதை ஒரு வேகமாக விரைவாக செயல்படக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. அதில் மாற்று கருத்து இல்லை. நான்காம் அதிபதி 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். இது எப்போ சார் இது நடக்குது? அப்படின்னா ஆவணி மாதம் 16 தேதி. நாளுக்குரியவன் வலிமை பெறுகிறார். நாளுங்கிறது சுகம் வலிமை பெறப்போகிறது. தாய் நன்றாக இருக்க போகிறது. தாய் சார்ந்த விஷயத்தில், ஏன்னா தாயின் மீது அளவு கடந்த அன்பையும் பாசத்தை கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். சில சமயங்களில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் தாயை விட்டு பிரிஞ்சிருக்கிறது, தாயோட கருத்து வேறுபாடு, தாய் சார்ந்த உடல்நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள், இது எல்லாமே சரி செய்யக்கூடிய, சீர்படுத்தக்கூடிய, சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. சொத்து சேர்க்கை சூப்பராக இருக்க போகுது. சொத்து சேர்க்கணும், இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும், இதெல்லாம் ஆசைப்படுறவங்களுக்கு சூப்பரான ஒரு மாதம் இந்த கடகத்துக்கு. அப்போது வாங்கணும் என்கின்ற எண்ணம் இருந்தால் தாராளமாக வாங்கி கொள்ளலாம். சார் எப்படி சார் சொல்கிறீங்க? 4ஆம் அதிபதி தான் இடத்துக்கு, நிலத்துக்கு, வண்டி வாகனத்துக்குரிய ஒரு ஸ்தானம். அவர் ஆட்சியாக இருக்க போகிறார். சுக்கிரனும் அதே தான். சுக்கிரன்னா வீடு, வண்டி, வாகனத்துக்கு காரக கிரகம். அவரும் அங்கேயே உட்கார்ந்துருக்கார். அப்போ இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு உகந்த பாக்யாதிபதி உங்கள் தலைமையிலேயே உட்கார்ந்துருக்கார். ஒரு நல்ல அமைப்பு. ஸோ இப்போது இந்த மாதம் இதெல்லாம் பார்க்கும்போது தடை கொடுத்து கொண்டு, ஏன்னா போன மாதம் சுக்கிரன் வேறு நீச்சமாக இருந்தாரா, அப்போது 4க்குரியவன் தனக்கு 12ல் போய் மறைஞ்சிருந்தாரா, வாங்கலான்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கும், வாங்க முடியாமல் போயிருக்கும். இல்லை ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு தாமதம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தொந்தரவு இருந்திருக்கும். இப்போ அந்த தொந்தரவு எல்லாம் விலகிவிட்டது. அப்போ இடம், வீடு, வண்டி, வாகனம், அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு உகந்த மாதம் இந்த ஆவணி மாதம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 5 என்பது குழந்தை ஸ்தானம். அந்த இடத்தை குரு பார்க்குறார். தனது 5ஆம் பார்வையாக பார்க்குறார். உச்சமாக இருந்து பார்க்குறார். பாக்யாதிபதியாக இருந்து பார்க்குறார். அப்போ 5ஆம் இடம் வலுப்பெற போதா? அப்போ பூர்வ புண்ணியம் பலப்பட போகிறதா? அப்போது பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனை கண்டிப்பாக இருந்தது. ஒரு சொத்து பிரச்சனை, ஒரு பாக பிரச்சனை, ஏதோ ஒன்று, சகோதர உறவுகள் உள்ள பிரச்சனை. ஏன்னா செவ்வாய் போய் 12 உட்காந்துருக்கான்.
அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதை தீர்த்திடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதாவது விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பாங்குங்கிறது இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். இந்த கடகராசி என்பர்கள் குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக இருக்கான்னா 100% சாதகமாக இருக்குது. ஏன்னா குரு குழந்தை காரக கிரகம், குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறது. அது பாக்யாதிபதியாக இருந்து பார்க்குது, நல்லது நடக்க போகுது. அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு உண்டு. குழந்தைகளால் நல்லவைகள் என்ன, உங்களாலேயோ அல்லது குழந்தைகளாலோ ஒரு நற்பெயர் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நல்ல மார்க் வாங்கிட்டாரு அல்லது நல்ல காலேஜில் ஒரு சீட் கிடச்சிது, அவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதும், அவங்க அதாவது 5×12 இருக்கா, அப்போ ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய, தன்னுடைய டிஸ்ட்ரிக்டை விட்டு வெளியே அல்லது அதர் ஸ்டேட் அல்லது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அல்லது வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு எப்படியோ ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். ஒரு நல்ல பாக்கியம்தான். ஊரை விட்டு வெளியில் போய் பிழைக்கக்கூடிய படிக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த கடகத்துக்கு உண்டு. அதே குருதான் 6ஆம் அதிபதியாக வருவார். அப்போ 6ங்கிறது கடன், நோய் எதிர்ப்பு, பகை. அப்போ கடன் கேட்ட இடத்துல கிடைக்குமா? கிடைக்கும். ஹெல்த்து கேர் எடுக்கணுமா? கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? அப்போ நிறைய பேர்த்துக்கு வயிற்று சம்பந்தப்பட்ட, இந்த கடகராசி என்பவர்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனை வருதுன்னா அது வயிற்று சம்பந்தப்பட்ட, ஜீரணம் சம்பந்தப்பட்ட இதில் தான் ஏதோ ஒரு தொந்தரவுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பட் அது நீங்கள் சரியான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி இதெல்லாம் நீங்கள் செய்து கொள்வது சிறப்பு. திருமணம், சுப காரியங்கள் எப்படி சார் இருக்கும்? 7ஆம் இடத்தை பார்க்கணும். 7ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. அப்போ 7க்குரியவன் தனக்கு 3 வளர்ச்சி என்கிற இடத்துல இருக்குது. குரு பார்க்கிறார், குரு பலன் இருக்குது. குரு 7ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் அதிபதியை பார்க்குறார். அப்போ 7ஆம் இடத்தை பார்த்து 7ஆம் அதிபதியை பார்க்குது. அப்போது திருமணத்துக்கு தடை இல்லை. நிறைய கடகராசி என்பர்கள் கடந்த 2 வருஷமாகவே தடை, திருமணத்தில் பிரச்சனை, திருமணமாக இருந்தாலும் கணவன் ஒரு சைடு, மனைவி ஒரு சைடு, ஏதோ ஒரு குறை கண்டு கொண்டிருந்த, ஒரு குற்றம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த கடகத்தை, அப்போ இதெல்லாம் அந்த குற்றம் நிவர்த்தியாகிறது, சாந்தப்படுத்தப்படுகிறது, சமப்படுத்தப்படுகிறது, உணர்ந்து கொள்ளப் போகிறீர்கள். இதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்போது திருமணம் அப்படிங்கிறது நல்லபடியாக அமைய போகிறது. கூட்டாளிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் சரி செய்ய போகிறது. ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது. நல்ல பாக்கியம், தொழில் பாக்கியம். இப்போ தொழிலில் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, நிறைய அனுபவ பாடங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதன் மூலமாக சில சேஞ்சஸ், ஒரு மாற்றங்கள் செய்து சீர்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது கடகத்துக்கு நிச்சயமாக உண்டு. சார் 10ஆம் அதிபதி போய் 12ல் மறைஞ்சிட்டாரே, 10க்குரியவன் 12ல் இருக்கிறார். அப்போ தொழில் விரயமாக இருக்கிறது. நீங்கள் அப்படி எடுத்துக்க வேண்டாம். தொழில் 12, தொழிலுக்காக வெளிநாடு, வெளியூர், வெளி மாநில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு. இன்னொரு தொழிலை செய்யணும். ஏன்னா 10க்குரியவன் தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கார் அல்லவா? அப்போ இன்னொரு தொழிலை செய்யணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும். முதலீடு செய்வதற்குண்டான அமைப்புகள் சந்தர்ப்பங்கள்ங்கிறது கண்டிப்பாக கடகத்துக்கு ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போது 10க்குரியவன் 12ல் அமைஞ்சார். ஆனால் 11க்குரியவன் நீச்சமாகி இப்போது ஆட்சி பலம் அடைய போகிறார். அப்போது ஓரளவுக்கு செஞ்சிருந்தாலும் இப்போது லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு அமைய போகிறது. நீங்கள் என்ன தொழில், என்ன வேலை, என்ன இருந்தாலும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய, ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு சிலர் மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர் கிடைக்க, அதாவது விரும்பிய இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மாறக்கூடிய அமைப்பு. சூரியன் வேறு வலுவாக இருக்கா, அப்போ அதிகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அரசாங்கம், நிறைய பேர் அரசாங்க வேலை ட்ரை பண்ணி கிடைக்கல, இப்போ ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்போது அதுக்கான எண்ண ஓட்டங்கள் சரியாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள். ஸோ இது மாதிரி நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையப்பெறுகிறது. சார் தெய்வ வழிபாடு இந்த ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துட்டா, ஆவணி மாதம் 19ஆம் தேதி 5/9/2026 சனிக்கிழமை சனி பகவானுடைய ஜெயந்தி, பிறந்த நாள் வருகிறது. ஸோ அன்றைய தினம் யாருக்கெல்லாம் சனி புத்தி நடந்துட்டுருக்கோ
அல்லது தொழில் சார்ந்த விஷயத்தில் நிறைய இடர்பாடுகள் தொந்தரவு இருக்குது, இன்னும் கடன் இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலை, யாருக்கெல்லாம் தனக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை அமைத்து கொடுக்க முடியல, தொழில் ரீதியாக போராடி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை கடகராசி என்பவர்களும் அன்றைய தினம் சனி பகவானை, அதாவது நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று அன்றைய தினம் வழிபடுவது நல்ல ஒரு மேன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் ஆவணி மாதம் 26ஆம் தேதி 12/9/2026 சனிக்கிழமை அன்னைக்கு செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி. அந்த செவ்வாய் தான் இந்த கடகத்துக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய கிரகம், 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி. அப்போது ஒரு பூர்வ புண்ணியம், குழந்தைகளால் ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், தொழில் விருத்தி அடையக்கூடிய தன்மை. செவ்வாய்ங்கிறது அதிகாரம் மேன்மை தரக்கூடிய அமைப்பு. ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், இந்த சகோதர உறவுகளில் பிரச்சனை, இந்த மாதிரி அந்த பாக்கியம் கிடைக்க முடியாமல் இருக்கின்றவர்கள், அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள், எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமானை சென்று வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக நன்மை எதிர்பார்க்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன், இன்னும் டீட்டெயிலாக உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.